இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு நன்மை நிறைந்த காலமாக அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது விருச்சிகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த விருச்சிகராசி அன்பர்கள் ரொம்ப உண்மையாக நேசிக்கக்கூடியவங்க. மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கூட ரொம்ப நகைச்சுவையாக பேசக்கூடியவங்க. ரகசியங்கள் ஒன்று இவங்கக்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் அதை பாதுகாக்கக்கூடியவங்கன்னா இந்த விருச்சிகராசி அன்பர்கள் தான். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிகராசி அன்பர்கள் ரொம்ப மர்மமானவங்க. இவங்களை புரிஞ்சிக்கவே முடியல. எந்த நேரத்தில் எப்படி பேசுகிறாங்கன்னே தெரியல. ஒரு சில நேரம் பார்த்தா ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப சாந்தமாகவும் இருக்காங்க. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே இந்த விருச்சிகராசி அன்பர்கிட்ட பழகிற எல்லாருமே சொல்லுவாங்க. இவங்க ரொம்பவும் அன்பானவங்க, ரொம்பவும் பாசமானவங்க. என்ன அன்பாக எதையும் சொல்ல மாட்டாங்க, அதிகாரமாக சொல்லுவாங்க. அதுதான் மற்றவங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும். இதை செய்யுங்க, இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை தான் மற்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களை புரிஞ்சிக்கவே முடியல, ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயமுமே 90% பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிரகநிலை எப்படி அமைந்திருக்குன்னா சுகஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், சனி. அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவானும் சுக்கிரனும் புதனும். கலஸ்திரஸ்தானத்தில் குரு. அஷ்டமஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய். லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. இதனால் இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களில் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லியிருக்கோம். உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்களே, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறுங்க. ஏன்னா நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக நடைபெறும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிரகநிலை இவ்வாறு இருக்கிறதுனால என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க, மற்றவங்களை அறிந்து அதற்கேற்ப நடந்து கொள்ளக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். ஆனால் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சாமர்த்தியமாக பேசுவீங்க. சாமர்த்தியமாக பேசி பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு வேலையிலையுமே நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். உங்களுக்கு பக்கபலமாக ஒருவர் இருந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை அனைத்தையுமே செய்யக்கூடிய ஒரு பக்கபலமாக ஒரு ஆள் இருக்கிறார். அது உங்களுடைய நண்பராக இருக்கலாம், உங்களுடைய உறவினராக இருக்கலாம். அவர் உங்களுக்கு அனைத்து வசதிகளையுமே செய்து வைப்பார். நீங்கள் இதை செய்யுங்க, இதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்களும் செய்வீங்க. அதில் சின்ன சின்ன சேஞ்சஸை பண்ணி நீங்கள் செய்வீங்க. அது உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். அதே மாதிரி தொழிலில், வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை இதர வரைக்கும் இருந்திருக்கும். அந்த மந்த நிலையெல்லாம் வருகின்ற நாட்களில் மாறக்கூடிய ஒரு யோகம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. புதிய ஆர்டர்கள் நிறைய வரும். அதில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் கூட அதை நீங்கள் பேசியே சரி பண்ணிடுவீங்க. தேவையான பண வசதியும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி நிறைந்த நாட்களில் வருகின்ற நாட்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய பொறுப்புகள்லாம் தேடி வரும். வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் வருகின்ற நாட்களில் நடக்கும். பூமி, அதே மாதிரி பூமி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. உங்களுடைய சகோதரராலோ அல்லது சகோதரியாலேயோ நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை துணையோட கூட ஏதாவது நல்ல ஒரு வாய்ப்பு இந்த டைமு கிடைக்கும். அவங்க வாழ்க்கை துணை வழியில் கூட ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் ஒரு சிலர் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ராசி அதிபதி செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வருகின்ற நாட்களில் நிறைய நன்மைகள் நடக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய மனதும் சரி,
உறவுகளும் சரி உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நன்மை இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய திறமையான பேச்சு சிறப்பாக இருக்கிறதுனால பல காரியங்களை நீங்கள் பேசியே வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த பண வரவும் தாராளமாக இருக்கும். புதிய பொறுப்புகள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதன் மூலியமாக கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் இந்த டைமு கிடைக்கும். வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. சாதகமாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். எதுலேயுமே சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பயணங்கள்லாம் வெளியில் செல்லக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது. அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு நன்மை தர மாதிரி தான் அமையும். அதே மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனம் சிறப்பாக இருக்கிறதுனால சிந்தித்து செயல்படுவீங்க. என்ன சிந்திக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் செயல்படுத்துவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். கொடுத்த வாக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வாக்கெல்லாம் நிறைவேற்றுறதுனால மற்றவங்க மத்தியிலையும் நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு கௌரவம், அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். இதனால் வரைக்கும் ஒரு விதமான மனக்கவலை, சோர்வு இதெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் இனி மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மனோதைரியம் சிறப்பாக இருக்குது. உற்சாகமாக செயல்படுவீங்க. கட்சியில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வருகின்ற நாட்களில் தீட்டுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தர மாதிரி தான் அமையும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பாடங்களில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறது நல்லது. அது உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுத்தரும். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனையுமே சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இந்த டைம் இருக்குது. வெளிப்படையாக பேசுவீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டையும் நல்ல ஒரு மதிப்பையும் உருவாக்கும். அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உடன் பணிபுரிபவர்களால் கூட நல்ல ஒரு மாற்றமும் நிறைய நன்மைகளும் கிடைக்கிறதுக்கு வருகின்ற நாட்களில் வேலை பளு கொஞ்சம் குறையும். அதே மாதிரி மற்றவங்களுடைய விஷயத்தில் தேவையில்லாமல் நீங்கள் தலையிட வேண்டாம். அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக உங்களுக்கு அமையும். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு எதிர்நீச்சல் வந்தால் கூட அதை எப்படி சமாளிக்கணுங்கிற ஒரு திறமை உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும். வர வேண்டிய வாய்ப்பு கரெக்டான நேரத்தில் வரும். அதை எப்படி சரியாக பயன்படுத்திக்கணுமோ அப்படி கரெக்டாக பயன்படுத்திக்குவீங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கூட்டாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி குடும்ப உறவுகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. மற்றவங்க கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து பேசுறது நல்லது. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடவும் வேண்டாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழில் ரீதியாக வெளியில் எங்கேயாவது பயணம் போவீங்க. அது கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்களை தந்தாலும் கூட அந்த அலைச்சல் கூட உங்களுக்கு லாபகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெரிய முதலீடு ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அதிக உழைப்புக்கு கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கும். உடல் சோர்வு கொஞ்சம் இருக்கத்தான் செய்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பாதிப்புகள் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டங்களை தான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, எங்களுடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனையுமே சரியாகும். செவ்வாய்க்கிழமையில் நவகிரகங்களில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் சரியாகும். உங்களுடைய மனசில் இருக்கிற அந்த குழப்பங்களும் சரியாகும். அதனால் முடிந்த அளவுக்கு இதை செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. அறக்குறையாக நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதற்கு ஒரு நல்ல பலன் கிடைக்காது. நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
9, 10, 11 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.